அனைத்து உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணையதளில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக வாரந்தோறும் இடம்பெறுகிறது இலக்கின் சிந்தனை. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் முத்தாய்வாளர் ஃபெஜமார் மாஸ்டர் அவர்களும் போரியல் ஆய்வாளர் அரசவர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது. இங்கே கலையத்தில் இருவரும் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம் மாஸ்டர் அவர்களே. வணக்கம் தனாஞானி. வணக்கம் அரசு. வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் மாஸ்டர். வணக்கம். இன்றைய ஆசிரியர் தலையங்கம் பிரித்தானியாவின் வந்த வீடியோ மரபு மீறல் தமிழர் இறமையையும் தன்னாட்சியையும் அனைத்துலக அங்கீகாரம் பெறுதலையும் இலகுவாக்கி உள்ளது. இன்று ஒரு முக்கியமான செய்தியை 18/2025 தி கார்டியன் பத்திரிகையில் அதனுடைய ராஜதந்திர பத்திரிகை ஆசிரியரான பேட்ரிக் பின்டூர் தெரிவித்திருந்தார். அதாவது 1933 உருகுவேயில் உள்ள மொந்தவீடியோ நகரத்துல அரசாக எதனை அங்கீகரிப்பது என்பது பற்றிய தெளிவான வரவிலக்கணம் கட்டமைக்கப்பட்டது. அதுதான் இந்த மொந்தவீடியோ மரபுன்னு சொல்வார்கள். அதில் குறிப்பாக தெளிவாக வரையறுக்கப்பட்ட எல்லைகள், நிலையான மக்கள் தொகை, அடுத்தது உரிமையாக செயற்படும் அரசாங்கம் இருந்தாலேயே அதனை அரசாங்கம் அங்கீகரிக்கலாம்னு சொல்லி பொதுவான ஒரு வரவிலக்கணம் கொடுக்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது பலஸ்தீனிய மக்களுடைய மனிதாய நிலையை கவனத்தில் எடுத்து பிரித்தானிய அரசாங்கம் இந்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாத நிலையிலும் பலஸ்தீனிய அரசை அங்கீகரிக்கின்ற தன்மையை வெளிப்படுத்தி இருக்கின்றனர். இது ஈழத்தமிழர்களுக்கும் பொருந்தும். ஏனென்று சொன்னால், பிரித்தானியாவுடைய முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சன் பலஸ்தீன பிரச்சனையை குறித்து அளித்த ஒரு செவ்வியில பிரித்தானியா பலஸ்தீனத்தையும் சிலோனையும் வெவ்வேறான இரு தேசங்களை உருவாக்கியது என்று கூறியிருந்தார். இப்பொழுது அதனுடைய விளைவாக பலஸ்தீனிய மக்கள் மிகப்பெரிய மனிதாய அவலங்களை அனுபவிக்கின்ற நேரத்துல பிரித்தானியா பலஸ்தீனிய தேசத்தை அங்கீகரிப்பது வரவேற்புக்குரிய ஒன்று. அதே போல இதே 1948 தான் அதுவரை இலங்கையில இல்லாத சிலோன் என்கின்ற சிங்கள பெரும்பான்மை ஒற்றையாட்சிக்குள் பிரித்தானியா தாங்கள் கைப்பற்றிய யாழ்ப்பாண அரசினதும் வன்னி அரசினதும் தமிழர்களுடைய இறமையை இணைத்து சிலோன் என்கிற நாட்டுக்கு சுதந்திரம் வழங்கினர். இதுதான் ஈழத்தமிழுடைய தேசிய பிரச்சனைக்கான மூல காரணமாகியது. அன்றிலிருந்து இன்றைக்கு மட்டும் 77 ஆண்டுகள் இதே பலஸ்தீன மக்கள் அனுபவிக்கிற மாதிரியே இனஅழிப்பு, இனத்துடைப்பு, பண்பாட்டு இனஅழிப்பு எல்லாமே சிங்கள பெரும்பான்மை அரசாங்கங்களுடைய அரசியல் கொள்கைகளாகவும் கோட்பாடுகளாகவும் இருக்கிற நிலையில துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றனர். ஆகவே பலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிற மாதிரியே ஈழத்தமிழர்களுடைய தாயகத்தையும் ஸ்டான்மோர்கள் அங்கீகரித்து இந்த ஈழத்தமிழர்களுடைய இனஅழிப்பு வாழ்வில் இருந்து அவர்கள் விடுபடுவதற்கு உதவ வேண்டும் என்று சொல்லி பிரித்தானியாவில் இப்பொழுது குடிகளாக இருக்கின்ற ஈழத்தமிழ் மக்கள் அதை வலியுறுத்த வேண்டும். அவ்விதமாக வலியுறுத்துகின்ற பொழுது உலகெங்கும் இருக்கின்ற ஈழத்தமிழர்களும் தமிழகத்துக்கு வெளியிலும் இருக்கின்ற தமிழக தமிழர்களும் இணைந்து அதனை வலுப்படுத்தக்கூடிய முறையிலே அந்த கோரிக்கையை முன்வைக்க வேண்டும் என்பதுதான் இந்த வாரத்து இலக்கினுடைய முதலாவது கோரிக்கையாக இருக்கின்றது. அதே நேரத்திலே 1995 தென்னாப்பிரிக்கா முதல்ல பலஸ்தீன அரசை அங்கீகரித்ததுக்கு பின்னர் 2010 பிரேசிலும், 2011 சிலியும், 2012 தாய்லாந்தும், 2025 ஸ்பெயினும் பலஸ்தீனத்தை அங்கீகரித்ததுக்கு பிறகுதான் 2025 இன்றைக்கு 10 ஐரோப்பிய நாடுகள் பலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிற நிலை உருவாயிருக்கின்றது. இது பலஸ்தீன மக்கள் எல்லா நாடுகளுடனும் உரையாடல்களை மேற்கொண்ட படியினால ஒரு விளைவுதான். ஈழத்தமிழர்களுக்கு இது ஒரு முன்னுதாரணமா இருக்க வேண்டும். ஒரு சில நாடுகளுடன் மட்டும் நாங்கள் தொடர்பு கொள்வதன் மூலம் எங்களுடைய பிரச்சனையை உலகமயப்படுத்த முடியாது. இந்த உலக மக்களுடைய ஆதரவு தான் பலஸ்தீன மக்களுக்கான இன்றைக்கு தேசாங்கியம் மாறிக்கொண்டிருக்கேன்னு சொன்னால் நீங்கள் பார்த்திருப்பீங்கள். இங்க தற்பொழுது ஐரோப்பாவாக இருந்தாலும் சரி அல்லது பிரித்தானியாவில் இருந்தாலும் சரி, பலஸ்தீன மக்களுக்காக தெருவில் இறங்கி போராடி கைது செய்யப்பட்டாலும் சிறைக்கு போனாலும் கூட அஞ்சாவது போராடுகள் அனைவரும் பலஸ்தீனர்கள் அல்லாதவர்கள்.
அதிலும் முதியவர்களும் பங்கேற்கின்றார்கள், இளையவர்களும் பங்கேற்கின்றார்கள், மிகவும் படித்தவர்களும் பங்கேற்கின்றார்கள், சாதாரண மக்களும் பங்கேற்கின்றார்கள், தொழிலாளர்களும் பங்கேற்கின்றார்கள். எல்லா மக்களது ஆதரவும் பலஸ்தீன தேசத்துக்கு இருப்பதை பார்க்கின்றோம். ஆனால் ஈழத்தமிழ் மக்களுக்கு அதே 77 ஆண்டு காலம் பலஸ்தீன தேசத்துக்கு இன்றைக்கு நடக்கிற இந்த இனஅழிப்பு, இனப்படுகொலை, இனத்துடைப்பு எல்லாமே 2009 முள்ளிவாய்க்கால்ல ஈழத்தமிழர்கள் அனுபவித்த அதே முறைமைதான் என்பது உலகம் முழுவதும் தெரியும். அப்படி இருந்தும் இதுவரையும் ஈழத்தமிழர்களுக்கான அனைத்துலக மக்களுடைய ஆதரவு ஒன்றுமே இல்லைன்னு கூட சொல்லலாம். அந்த நிலையில தான் இருக்கிறது. ஒரு போராட்டத்தை நடத்தினோமா இருந்தால் ஈழத்தமிழர்கள் அங்கே நிற்பார்கள் ஒழிய வேறு மக்கள் பெரும் அலையாக பங்கேற்பு ஏற்றதான வரலாறு இது எந்த இல்லை. அப்ப இத்தகைய வரலாறு, இத்தகைய ஒரு தன்மை ஏன் ஏற்படுகிறது என்று சிந்திக்கின்ற பொழுதுதான் ஈழத்தமிழர்களுக்கு சில பேர் என்ன செய்கிறார்கள் என்றால், தேசிய விடுதலை போராட்டத்தை என்றாலும் சரி, கட்சிகள் என்றாலும் சரி, அமைப்புகள், இயக்கங்கள் என்றாலும் சரி, தங்களுடைய முற்றுரிமையாக பயன்படுத்துகின்றார்கள். அது பொருளாதாரத்திலே மொனோபொலி என்று சொல்வார்கள். தங்களுக்கு மட்டும்தான் அது உரியது, தாங்கள் தான் அதை பயன்படுத்த வேணும், தங்களுடைய அந்த பின்னணியில் தான் அதற்கான எல்லா விதமான வளர்ச்சிகள் இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்கின்ற ஒரு தன்மையை ஈழத்தமிழர்களுடைய அரசியலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த தன்மை காரணமாகத்தான் கடந்த வாரத்தில் தியாக திலீபனின் நினைவேந்தலுக்கு சென்ற தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரரை திலீபன் வழியில் வருகின்றோம் என தியாக திலீபனின் திருவுருவ ஊர்தியை தமிழர் பகுதியில் முன்னெடுக்கும் தமிழ் மக்கள் தேசிய முன்னணியினர் தாமே முற்றுரிமை கொண்டாடி அவரை தடுத்த செயல்கள் குறித்து தமிழ் விடுதலை புலிகளின் மூத்த போராளியும் தியாக திலீபன் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்த பொழுது அருகிருந்தவருமான பசீர் காக்கா என அழைக்கப்படும் முனா மனோகர் அவர்கள் யாழ்ப்பாண ஊடக அமையத்தில் செய்தியாளர் சந்திப்பில் பின்வருமாறு கூறுகின்றார். தியாக தீபம் திலீபனின் ஈகத்தின் பெருமதியையோ தமிழ் தேசியம் என்ற விடயத்தையோ விளங்கிக் கொள்ளாமல் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினர் கோமாளி கூத்துக்களை நடத்துவதையும் எமது போராட்டத்தை புரிந்து கொள்ளாமல் ஒட்டுமொத்த தமிழினத்தையும் தள்ளுபணிய வைக்கும் வகையில் திருச்சண்டியர்கள் போல் நடந்து கொள்வதையும் சகிக்க முடியாதுள்ளது. மாற்று கருத்துடையோருக்கு அஞ்சலி செலுத்துவதும் இறுதிச் சடங்கு போன்றவற்றில் கலந்து கொள்வது ஒரு நாகரிக சமூகத்தில் நடக்கும் விடயங்களே. எல்லாவற்றையும் 13ஆம் திருத்தத்தை ஏற்றோர் எதிர்ப்போர் என்ற வாய்ப்பாட்டில் துரோகி தியாகி என வகைப்படுத்தும் புதியதோர் ஒழுங்கை கொண்டு வந்து வர துடிக்கின்றனர். வடக்கு கிழக்கு கப்பால் உள்ள எமது உறவுகள் தென்னிலங்கையில் உள்ள நடுநிலையானோர் எமது போராட்டத்தையும் திலீபனின் தியாக வரலாற்றையும் அறியவிடாமல் திரைப்பட முனைவது சிறுபிள்ளைத்தனமானது. முன்பு திலீபனின் நினைவேந்தலில் தியாகதீபன் திலீபனின் திருவுருவத்துக்கு மாலை சூட்ட வரிசையில் நின்ற என்னை பிறகு மாலை போடுங்கள் என திருப்பி அனுப்ப முனைந்தார்கள். உடனே அங்கே வந்த ஜனநாயக போராளி அமைப்பினர் என்னை கூட்டிச் சென்று மாலை போட உதவினர். அன்று என்னை தடுத்தவர்கள் தான் இப்போது திலீபனுக்கு அஞ்சலி செலுத்த வந்த சந்திரசேகரனும் தமது எதிர்ப்பை வெளியிட ஆரம்பித்து எங்களை நாகரிகமற்ற மக்கள் கூட்டமாக வெளிப்படுத்த முனைந்தனர் என்று கூறியிருக்கின்றார். மூத்த போராளி ஒருவரின் இந்த கூற்று ஈழத்தமிழர்களில் மிகப்பெரிய தடையாக இன்று ஈழத்தமிழர் அரசியல் உலகில் உள்ளது, அந்த முற்றுரிமை என்பது உள்ளது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்வதற்கு உரிய ஒன்றாக இருக்கின்றது என்பது அந்த ஆசிரியத்திலே சொல்லப்பட்ட இன்னொரு விடயமாக இருக்கின்றது. அதே வேளையில் அமெரிக்காவினுடைய அரசு அதிபர் தேர்தலில் கடந்த முறை போட்டியிட்ட அமெரிக்காவுடைய முன்னாள் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் அவர்கள் இந்த வாரத்திலே தன்னுடைய பரப்புரை காலத்திலே தன்னுடைய நிலை பற்றி 104 நாட்கள் என்ற தலைப்பிலே ஒரு நூலை வெளியிட்டிருக்கின்றார். அந்த நூலிலே அவர் சொந்த கட்சிக்குள்ளேயே ஒருவர் பெண் என்ற நிலையில் அனுபவித்த வேதனைகளை மட்டுமில்லாது சொந்த கட்சிக்காரரை எவ்வாறு ஒருவரின் வெற்றிக்கு எதிர்வினையாற்றுவார்கள் என்பதை பல இடங்களில் தெளிவாக்கியுள்ளதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஈழத்தமிழர்கள் இதனை வாங்கி படித்தால் தாங்களும் இதற்கு விதிவிலக்கு அல்ல என்பதை புரிந்து கொள்ளலாம். அவர் ஒரு இடத்தில் தன்னுடைய இனநிலையை ட்ரம்ப் தாக்கு பொருளாக்கிய பொழுது தன் அமைதியாக இருந்தமைக்கு காரணம் அதற்கு பதிலளித்திருந்தால் ட்ரம்ப் நீ பெண்ணல்ல அதனை நிரூபி என்று சொல்லியிருப்பார். அப்பொழுது நான் பெண்ணுறுப்பை காட்சிப்படுத்த வேண்டி நேர்ந்திருக்கும், அதற்காக நான் அமைதியாக இருந்தேன் என்று வேதனையுடன் கூறியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்விதமாக இவற்றுக்கு
பதிலளிக்க போனால் தங்களுக்கு வேதனைகள் துன்பங்கள் வரும் என்கின்ற நிலையில் தான் ஈழத்தமிழர்களும் பல பேர் நடந்துவிட்டிருக்கிற விடயங்களுக்கு பதிலளிக்காமல் இருக்கின்றார்கள் என்கின்ற அந்த உண்மையை கமலா ஹாரிஸ் கிண்டலாக எழுதியிருக்கின்ற இந்த வரிகள் வெளிப்படுத்துகின்றன. இத்தகைய போக்கு மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. பிரித்தானிய பிரதமரும் அமெரிக்க அரசு அதிபரும் செக்கஸ் எஸ்டேட்டில் செய்தியாளர்கள் உரையாடிய பொழுது புதிய சகாப்தம் புதிய தலைமைத்துவம் தேவை என்ற உண்மையை உலகுக்கு தெளிவாக்கினார். இப்பொழுது எல்லாமே புதியதாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அது புதிய சகாப்தத்தை கொண்டு வருகின்றது. அந்த புதிய சகாப்தத்திலே அந்த சகாப்தத்துக்கு ஏற்ற புதிய தலைமைத்துவத்துக்கு கூடாக ஒவ்வொன்றுமே நகர வேண்டிய தேவை இருக்கின்றது எல்லா துறைகளிலும். அதை அவர்கள் அந்த விடயத்தை வெளிப்படுத்திய பொழுது பிரித்தானிய பிரதமர் தான் பலஸ்தீனிய விடயத்தில் அமெரிக்காவுடன் முரண்படுவதாகவும் இரு தேச முறைமையை பிரித்தானிய நடைமுறைப்படுத்த முனையும் என்று கூறிவிட்டு, ஆனால் பயங்கரவாத இயக்கமான ஹமாஸ் ஆட்சியில் எந்த பங்கையும் வைக்க அனுமதிக்க பிரித்தானிய மாட்டாது என்று தெளிவாக கூறினார். இந்த நிலையில் உலகில் பயங்கரவாத இயக்கங்கள் என பட்டியலிடப்பட்ட இயக்கங்கள் தங்களை மீளவும் உலக முறைமைக்குள் கொண்டு வருவதற்கான செயற்பாடுகள் ஈடுபடுவது இன்றைய காலத்தின் தேவை என்பது உரைக்கூடாக தெளிவாக்கப்படுகின்றது. இது இன்னொரு பிரச்சனையாக இருக்கின்றது. அதுக்கு இப்ப எத்தனைய பிரச்சனைகள் என்று சந்திக்க வேண்டியிருக்கின்றதை பற்றி இப்பொழுது எடுத்துக் கூறுகின்றோம். அத்துடன் இன்று பிரித்தானிய அமெரிக்க உறவு தனியான விசேடமானது என பிரித்தானிய அரசரும் அமெரிக்க அரசு தலைவரும் பிரகடனப்படுத்திய பொழுது அது $280 பில்லியன் பெறுமதியான டெக் வளர்ச்சியின் மூலமே அந்நிலை ஏற்படுகிறது என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. இவ்விடத்தில் டெக் என்பது சமகாலத்தில் வேகமாக பரவும் செயற்கை நுண்ணறிவு வழியான தொழில்துறைக்கு, வர்த்தகத்துக்கு, சமூக வாழ்வுக்கு உதவக்கூடிய முறைமையை, தளத்தை உருவாக்கும் கம்பெனிகளையே குறிக்கிறது. பொதுவாக டெக்னு சொன்னால் தமிழர்கள் டெக்னாலஜி தொழில்நுட்பத்தை நினைக்கிறது. இப்ப அது குறிக்கப்படவில்லை. அந்த பில்லியனர்ஸாகவும் மில்லியனர்ஸாகவும் மூலதனம் செய்து இவற்றை செய்யக்கூடிய அந்த கம்பெனிகளை தான் டெக் என்ற சொல்லுக்களால் குறிக்கிறது என்பதை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டியதாக இருக்கின்றது. இதனால் இன்றைய உலக மில்லியன் முதலீட்டாளர்கள் உச்ச லாபத்தையே சமூக பொருளாதார அரசியல் ஆன்மீக வளர்ச்சியாக முன்னெடுக்கிறது என்ற வகையில் இதற்கேற்ப செயற்பட வேண்டிய பொறுப்பு ஈழத்தமிழர்களுக்கு உள்ளது என்பதாலேயே இலக்கு செயலணிகளை அமைத்து செயற்படுவதற்கான அழைப்பை பலமாக எழுப்புகிறது. அத்துடன் இருவரிடையான நேரடி உடன்படிக்கை வழியாகவே பைலேட்டரல் வழியாகவே இவை நடைமுறை சாத்தியமாகும் என்பதையும் அமெரிக்க பிரித்தானிய தலைவர்கள் சந்திப்பு உறுதியாக்கியுள்ள நேரத்தில் ஒவ்வொரு துறையினரை இணைக்கும் பலம் பொருந்திய டெக் ஹப் காலத்தின் தேவை என்பதை இலக்கு வலியுறுத்தி கூறுகின்றது. இந்த டெக் ஹப்னு சொல்லப்படுற இந்த விடயம் கூட அந்த ஒரு நகரமோ அல்லது கிராமமோ இப்ப இருக்கின்ற தொழில்துறை வளர்ச்சிகளுக்கும் வர்த்தக வளர்ச்சிகளுக்குமான அந்த முறைமையை, அந்த தளத்தை உருவாக்கக்கூடிய கம்பெனிகளால் அமைவதைத்தான் குறிக்கின்றது. அவை இந்த விடயங்கள் நாங்கள் நேரடியாக வாயால் பேசிக்கொண்டிருக்கிற அரசியல் அல்ல. இன்றைக்கு இருக்கிற அரசியல் செயலில் அது பொருளாதாரத்தை மையப்படுத்திய நிலையிலே போய்கொண்டிருக்கின்றது. அந்த பொருளாதாரம் அறிவியல் சார்ந்ததாக இருக்கின்றது. இந்த செயற்கை நுண்ணறிவுடன் செயல்படுகின்ற காரணத்தினாலேயும் எலக்ட்ரானிக் துறையினுடைய வளர்ச்சி காரணமாகவும் மற்றது நானோ டெக்னாலஜியுடைய வளர்ச்சிகள் காரணமாகவும் அது முழுவதும் அறிவு சார்ந்த ஒன்றாகவும் இருக்குது. இதற்கான பயிற்சிகள், இதற்கான அறிவூட்டல்கள், இதற்கான வேலையாட்களை தயாரிக்கின்ற பயிற்சிகள் இப்படி நிறைய செய்யப்பட வேண்டியிருக்கின்றது. இதை அன்றகுமார திசுநாயக்காவினுடைய அரசாங்கம் ஸ்ரீலங்காவிலே சிங்கள பகுதியிலே மிக வேகமாக நடைமுறைப்படுத்தி கொண்டு போகின்றார். ஆனால் தமிழ் பகுதிகளிலே இந்த டெக்கினுடைய சமகாலத்தினுடைய முக்கியத்துவம் பற்றியோ, அதற்கு மக்களை தயாராக்க வேண்டிய அவசியத்தை பற்றியோ, இதற்கான வகையிலே எங்கள் பகுதியினுடைய மூல வளங்களையோ அல்லது மனித வளங்களையோ அல்லது மூலதனத்தையோ இணைக்கின்ற முயற்சிகளும் எதுவுமே இல்லாமல் இருக்கின்றன. ஆனால் இன்றைய உலகத்துல இந்த செக்குக்கான அந்த முறைமையை, அந்த தளத்தை உருவாக்க வல்லவர்களைத்தான் இன்றைக்கு உலக நாடுகள் மக்களாக கருதி செயற்பட்டு கொண்டிருக்கின்ற உண்மையை இந்த இலக்கு வெளிப்படுத்தி செயலணிகளை அமைப்பதன் மூலம் இதனை செய்ய வேண்டும் என்பதைத்தான் எடுத்துக் கூறுகிறார். நீங்கள் ஆரம்பத்தில் கூறிய விடயம், அதாவது பிரித்தானிய பிரதமர் கே ஸ்டாமர் அவர்கள் எவ்வாறு பலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது தொடர்பாக அந்த வீடியோ தொடர்பாக நீங்கள் இப்பொழுது கூறும்பொழுது, ஏன் தமிழர், இப்ப நீங்கள் கூறினீர்கள் பிரித்தானியாவில் இருக்கின்ற தமிழர் தரப்பினர் ஒரு மாதிரி கடிதத்தை எழுதி எல்லோரும் பிரதமர் கே ஸ்டாமர் அவர்களுக்கு அனுப்ப முடியாத கடிதத்தை அனுப்பி
ஏன் ஒரு அழுத்தத்தை பிரயோகிக்க முடியாது? அது நல்ல விடயம். அந்த மாதிரி கடிதத்தை தயாரிப்பது என்பது ஒன்று வரலாற்று உண்மைகளுடன் தயாரிக்கப்பட வேண்டும். வரலாற்று உண்மைகளுடன் தயாரிக்கப்படுவதாக இருந்தால் அது சார்ந்த துறையினர் இணைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அதே போல அடுத்தது பொருளாதாரத்துக்கு நூடாக எப்படி பிரித்தானிய காலனித்துவ அரசாங்கம் ஈழத்தமிழுடைய பொருளாதார தன்னாட்சி முறையிலே செயல்பட தடுக்கின்றது என்ற உண்மையை பொருளாதாரத்துக்கு ஊடாக இணைக்க வேண்டிய தேவை வரும். அவை இது வெறுமனே நாங்கள் ஒரு உணர்ச்சி அடிப்படையில பிரித்தானியா தவறு செய்து போட்டுது நீ மாத்துன்னு சொல்லி மாற்ற முடியாது. விதமான தவறுகள் ஏற்பட்டிருந்தது. அந்த தவறுகள் இன்றைக்கு இவர்கள் செய்த அதனுடைய விளைவில் எப்படி உலக அமைதிக்கும் உலகத்தினுடைய பாதுகாப்புக்கும் ஈழத்தமிழருடைய பிரிக்கப்பட முடியாத பகுதியாக இருக்கின்ற இந்து மக்கள் பகுதியை இந்த நாடுகள் போட்டி போட்டுக்கொண்டு தன்வசமாக்குவதை கெடுக்கிற முயற்சிகளுடன் இணைந்திருக்கின்றது என்கின்ற விடயங்களை எல்லாம் நாங்கள் தொகுத்து இணைத்து அந்த மாதிரி கடிதத்தை தயாரித்தோம் என்றால் தான் அது அறிவார்ந்த ஒரு கடிதமாக இன்றைய காலத்துக்கு ஏற்ற உண்மைகளை வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக செய்தோம் என்றால் தான் அதற்குத்தான் அவர்கள் பதில் தருவார்களே தவிர நீங்கள் எங்களுக்கு தவறு செய்தீங்க, நீங்கள் எங்களுக்கு தவறு செய்தீங்கன்னு அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள்? இது நாங்களும் பேசினாங்க தான். அப்பொழுது என்ன சொன்னார்கள்? 1948ஆம் ஆண்டுல இருந்து நீங்கள் என்ன செய்யுங்க, 1931ஆம் ஆண்டு டொனமூர் அரசியலமைப்பு வந்தபொழுது நீங்கள் என்ன செய்தீர்கள், ஏன் உங்களுடைய முன்னோர்கள் போராடவில்லை, இப்ப ஏன் எங்கள்கிட்ட கூறுகிறீர்கள் என்ற கேள்வியைத்தான் கேட்டார்கள். ஆகவே கடந்த காலத்தை நிகழ்காலமாக கொண்டு வரதாக இருந்தால் அதற்கேற்ற மாதிரி நாங்கள் செயற்பட வேண்டும். இன்றைக்கு இந்த பலஸ்தீனத்துக்கு கூறப்பட்ட இருதேச முறைமை என்பதை பலஸ்தீனத்தோட நீண்ட காலமாக சமாதான முயற்சிகளில் ஈடுபட்டு வந்த இருவர் மறுத்திருக்கிறார். நாளை நேற்றென்ற தலையங்கத்துல இந்த மாதிரியான இருதேச முறைமைன்றது கூட பலஸ்தீனத்துக்கு ஒத்து வராது, பலஸ்தீனத்தோட இறமையை உள்ள முறையில ஏற்றுக்கொண்டால் தான் அது சரியாக ஒரு நூலை எழுதி வெளியிட்டிருக்கின்றார். ஆகவே இவ்விதமான இந்த எங்களுக்குள்ள இருக்கின்ற எங்களுடைய மக்களை இணைக்கின்ற பணிதான் தமிழர் ஒருங்கிணைப்பு. இந்த தமிழர் ஒருங்கிணைப்பு கூடாக நாங்கள் ஒரு இடத்துல கூடி நிற்பதல்ல. தமிழர் ஒருங்கிணைப்பு என்பது இருக்கின்ற எல்லா விதமான ஆற்றல்களையும், எல்லா விதமான அறிவுத்துறையையும், எல்லா விதமான பொருளியல் வளங்களையும் இணைக்கின்ற பொழுதுதான் தேச நிர்மாணம் தொடங்கும். அந்த தேச நிர்மாணம் ஊரிலேயே செய்யப்பட வேண்டும். அந்த ஊரிலே செய்யப்படுற தேச நிர்மாணத்துக்கு உலகெங்கும் வாழ்கின்ற ஈழத்தமிழர்களும் உலகெங்கும் வாழ்கின்ற தமிழர்களும் பக்கத்துணையா நிற்கக்கூடிய சூழலை உருவாக்க வேண்டும். அவ்விதமாக உருவாக்குவதன் மூலம்தான் இவற்றை நாங்கள் எதிர்கொள்ளலாம் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. நிச்சயமா மாஸ்டர், நான் எழுந்தமானமாக ஒரு கடிதத்தை எழுதி அனுப்ப வேண்டும் என்று நான் கூறவில்லை. நான் கேட்பது ஃபேக்சுவலாக இப்ப நீங்கள் கூறிய விடயங்களை ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸையும் அதையும் கொண்டு சமகாலத்தில் இருக்கின்ற நிலைமைகளையும் அதை நியாயப்படுத்தும் வகையில் ஒரு மாதிரி கடிதத்தை அனுப்பி தமிழ் மக்களிடம் அதை கொடுத்து எத்தனை எங்களுடைய தமிழர்கள் தபால் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ அதை அனுப்பும் பொழுது அது ஒரு ஈர்ப்பை பெறும். இது கடினமான விடயம் இல்லை. கற்றோர் குழாங்களை அமைக்க வேணும். கற்றோர் குழாங்கள் அமைக்கப்பட்டதுதான் அது நடைமுறைக்கு வரும். ஒவ்வொரு துறையிலும் இணைக்க வேணும். இதைத்தான் நீங்கள் நடுவில் சொல்றீங்க. அதாவது எல்லா துறைகளிலும் கொண்டு வரலாம், விளையாட்டுத்துறை உட்பட எல்லா துறைகளிலும் கொண்டு வரலாம். ஆனா அந்த மாதிரி செயற்படுவதற்கான அந்த சிந்தனை பள்ளி கட்டமைக்கப்பட வேண்டும் என்றால் முக்கியமான விடயமா இருக்கின்றது. நன்றி மாஸ்டர். நிச்சயமாக நாங்கள் அந்த விடயங்களை தொடர்ந்து வலியுறுத்தலாம், இங்கே சுட்டி காட்டலாம். என்ன செய்ய போறார்கள் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நன்றி மாஸ்டர். அரசோக்களே, மாஸ்டருடைய இந்த தலையங்கத்தில் தியாகதீபம் திலீபன் அவர்களுடைய ஒரு விடயத்தை கூறும் பொழுது கடினமாக இருந்தது உள்வாங்குவதற்கு. ஏனென்றால் தமிழர்களுடைய மரபில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த பண்பாடு நாகரீகம் எல்லாம் மிகவும் பக்குவமானது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கின்றது, தாயகத்திலிருந்து ஊடகவியலாளர் இராமேதனோடு நான் உரையாடும் பொழுது ஒரு தடவை பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் கூறியிருந்தார், கைது செய்யப்பட்ட இராணுவத்தினரை விடுதலை புலிகள் முகாமில் வைத்திருந்து பல மாதங்கள் கழிந்தும் கூட அவர்களை விடுதலை செய்வதற்கு அவர்களுக்கு வீட்டுக்கு போவதற்கு விருப்பம் இல்லை என்றால் அவர்களுக்கு கொடுத்த வசதிகள் வாய்ப்புகள் எல்லாம் யாராலுமே குறை சொல்ல இயலாத அளவுக்கு அவ்வளவு சிறப்பாக சிங்கள இராணுவத்தினரை பாதுகாத்தார்கள் சொல்லி சொன்னார்கள். இங்கே தியாகதீபம் திலீபன் உலகத்திலேயே பெரிய ஒரு வரலாற்றை உருவாக்கி இருக்கின்ற தியாகதீபம் திலீபன் அவர்களுடைய 38வது ஆண்டு நினைவேந்தல் இந்த நாட்களில் இணைந்திருக்கின்ற இந்த நேரத்தில் தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் அங்கே சென்ற பொழுது தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். இது தொடர்பாக நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள், கூறுவீர்களா? அதாவது தமிழர்கள் என்றால் தேசிய தலைவரை பொறுத்தவரையில் எங்கள் இனத்தை ஒரு பக்குவமாகவும் ஒரு டிசிப்ளினான ஒரு பண்பாட்டுள்ள இனமாக தான் வளர்த்திருந்தார். ஜெயலலிதா அம்மையார கூட நாங்கள் கூறியிருந்தோம் பல தடவைகள். அவர் விடுதலை புலிகள் மீது அவ்வளவு காழ்ப்புணர்வை காட்டிய போதும் கூட
தலைவர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லும் போது அந்த அம்மாவுக்கு நாங்கள் என்ன செய்வோம் என்றுதான் கூறினார். சீமான் வந்திருந்த போது அன்னைக்கு அவர் விடுதலை புலிகளை சந்திக்க முதல் ஒரு முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்த போது சிலர் கலைத்த போது ஜெயலலிதாவையை கூடி அவள் இவள் என்றுதான் பேசினார். அப்பவே எல்லோருக்கும் மனம் விட்டு போச்சு. ஏனென்றால் நீங்களும் ஒரு கட்சி தலைவர்கள், அவர்களும் ஒரு தலைவர்கள், எதிரிகளாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த மரியாதை என்பது வழங்கப்பட வேண்டும் எல்லோருக்கும். அது இன்னொரு இனத்துக்கு அவர் தலைவர் என்பது நாங்களும் ஒத்துக்கொள்ளத்தான். இது இப்ப எங்கட ஒரு சில அரசியல் கட்சிகள், ஒரு சில அமைப்புகள் தாங்கள் ஏதோ காட்டுமிராண்டித்தனமாக நடப்பதால், அது ஒரு சில யூடியூப்களில் தங்கள் பேர் வரும் பிரபல்யமாவதால் என்றது ஒரு கூட்டம் இருக்கின்றது. யூடியூப்புக்கு அவர்களுக்கு அது பிழைப்பு, அதற்காக கொடுக்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கின்றது. இன்னொரு அமைப்பு இருக்கின்றது, அவர்கள் தான் விடுதலை புலிகளை குத்தகைக்கு எடுத்தது போல. தலைவர் கூறியது போல விடுதலை புலிகளை நீங்கள் சில்லறையாகவும் மொத்தமாகவும் விற்கலாம் என்ற சொன்னது போல இப்ப ஒரு தரப்பு குத்தகைக்கு எடுத்து, திலீபனை ஒரு ஆக்கள் குத்தகைக்கு எடுக்கிறது, மாவீரரை இன்னொரு ஆக்கள் குத்தகைக்கு எடுக்கிறது என்று அதன் உழைப்பு பிசினஸ். எது கரண்ட் பிசினஸோ அதைத்தானே நாங்கள் பார்க்கலாம். அப்ப இனி புலேந்திரன் குமரப்பாண்டதான் இன்னொரு தரப்பு குத்தகைக்கு எடுக்கும், அன்னபூபதிக்க இன்னொரு தரப்பு குத்தகைக்கு எடுத்தார் தான். அந்த இப்ப முந்தின காலத்துல குத்தகக்காரர் என்று சொல்லுவார்கள். அந்த காலத்துல அவர்கள் தான் வந்து வயல வாடகை கொடுத்துட்டு பேருந்து குத்தக பணம் வாங்கிட்டு போவார்கள். அதே போலதான் இப்ப இவர்கள் அதுக்குள் யாராவது போனால் பிரச்சனை. அதான் பிரச்சனை. யோசிக்கிறார்கள் என்னென்றால், இப்படி திலீபனுக்கு குத்தகைக்கு எடுத்து திலீபனுக்கு தாங்கள் மலர் விளக்கை ஏற்றி விட்டால் மக்கள் வாக்கு போடுவார்கள். இல்லை, திலீபன் கனவை நீங்கள் மக்களிடம் விதைத்தால் தான், திலீபன் என்னத்தை யோசித்தார் அதை செய்து காட்டினால் தான் மக்கள் வாக்களிப்பார்களே தவிர, திலீபன் சொல்லவில்லை எனக்கு நீங்கள் விளக்கு கொடுத்துங்க, திலீபன் சொல்லவில்லை எனக்கு விழா இடுங்கள் என்று. மாவீரர்கள் ஒவ்வொரு தடவையும் விழும் போது பட்டினியாக இருந்து கூட இருந்தார்கள். அவர்கள் கூறவில்லை எனக்கு நீங்கள் வடிவா உடுத்து வந்து விளக்கை ஏற்றி வெடியை கொளுத்தி ஆரவாரம் செய்ய கொண்டு, யாரும் அங்கு சொல்லவில்லை. நீங்கள் அவர்களுடைய கனவை நிறைவேற்றுங்கள் என்றுதான் கூறியது. இந்த ஆரவாரம் செய்வது தேவைதானா அல்லது அதை நினைவேந்தல் செய்வது தேவை? ஆனால் நினைவேந்தல் என்பது யாருக்கும் பொது சொந்தமானது அல்ல. அவர்கள் இதை இப்ப கரடியே காரி துப்பின மாதிரி சுமந்திரனே ஒரு இடத்தில் சொல்லி இருக்கிற அந்த பாட்காஸ்ட்ல என்னென்றால், நான் மாவீரர்களின் தியாகத்தை வைத்து வாக்கு கேட்க விரும்பவில்லை. நான் என்ன மக்களுக்கு செய்யறனோ போடட்டும், விடட்டும். நான் இந்த மாவீரர் தியாகத்தை வைத்து வாக்கு கேட்க விரும்பவில்லை. ஏனென்றால் அவர்கள் எல்லோருக்கும் தான் பொதுவானவர்கள், எந்த மக்களுக்கும் அவர்கள் பொதுவானவர்கள். சரி, இந்த வீர பிரபந்தம் செய்கிறார்கள் இருக்கணுமல்லோ, இவியல் முகத்தோல கொஞ்சம் உரிப்போமோ. திலீபன் கொண்டத இலங்கை அரசாங்கமோ இந்திய அரசாங்கமோ? இந்திய அரசாங்கம். அங்க இந்திய துணை தூதரவருக்கு போயிருக்க செய்யுங்க அப்பம், ஏதாவது செய்யுங்க அப்பம். நீங்க வீரர் தானே, செய்யுங்க அப்பம். அதாவது எங்கேயாவது இடம் கண்ட இடத்துல எங்கேயாவது யூடியூப்ல வரலாமோ அல்லது அதை பற்றி 4 காசு உழைக்கலாமோ? என்ன பிரச்சனை என்று சொன்னால், உங்களுக்கு இருக்கிற வாக்குகளும் இல்லாம போகும். அதுதான் அதுக்கான ஒரு இதாத்தான் நான் உங்களுக்கு பார்க்கலாம். இதை பேசுவதிலும் குப்பைகள் கூலங்கள் எல்லா இடத்திலும் தான், எல்லா இனத்திலும் தான் இருக்கும். அதை கூட்டி துடைத்து அள்ளிவிட்டு நாங்கள் ஆனால் இது ஒரு இனத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் போல் இருக்கும் பொழுது அது ஒட்டுமொத்த இனத்தையும் அவ்வாறு தான் அவர்கள் பார்ப்பார்கள் இல்லையா? உண்மைதான். அது இனம் சார்பாக யாராவது மன்னிப்பு கேட்க வேண்டும். இனம் சார்பாக பல முன்னாள் போராளிகளாக இருக்கலாம். உண்மையில் தேசிய தலைவரை தேசிய தலைவரை மதிப்பது என்பது அவரின் உடலுக்கு கொடுக்கிற மதிப்பல்ல. உடல் எப்பயோ உடல் ஒரு குறுகிய காலம்தான் வாழும். அவர் இந்த கொள்கைகளுக்கும் சிந்தனைகளுக்கும் கொடுக்கிறதான் உண்மையான மதிப்பு. நீங்கள் இன்றைக்கு தேசிய தலைவர் இருக்கிறார் என்று போய் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த உடலை, என்ற உடலை வைத்துத்தான் நீங்கள் பிழைப்பு நடத்துவதற்கு தான் அதை சொல்லுகிறீர்கள். உண்மையில் அவருடைய கொள்கைகள் என்ன என்பதை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால்,
அதை 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 மதிப்பவர்களும் இருப்பார்கள். நாங்கள் ஒட்டுமொத்த தமிழ் ஒரு சில தமிழ் அந்த மக்கள் தமிழர் இப்படியான தமிழர்களை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த இனத்தையும் நாங்கள் குறை கூற முடியாது. எத்தனையோ மக்கள் இதை வேதனையுடன் பார்த்து கொண்டிருந்திருப்பார்கள். ஒரு சிலர் இந்த அடாவடித்தனங்கள் அத்துமீறல்களை எத்தனையோ ஆயிரம் மக்கள் வேதனையுடன் பார்த்து கொண்டிருப்பார்கள். இந்த நிலைமை என்ன காரணம்? இப்படி பார்த்து கொண்டிருப்பதற்கு என்ன காரணம்? என்னென்று சொன்னால், யாரும் தலைமை தாங்குவதற்கு யாரும் தகுதியானவர்கள் இல்லை. அந்த மக்கள் யாருக்கும் பின்னால் அணிதிரள முடியாத ஒரு நிலையில் தான் இருக்கிறார்கள். ஒரு தலைவனை தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். எல்லோரும் ஏமாற்றுக்காரர்கள், நாடகக்காரர்கள், வித்தைக்காரர்கள், மாவீரர்களை வைத்து கூட பிழைப்பு நடத்துபவர்களாக இருக்கும் போது ஏன் காணாமல் போனோர் சங்கத்தை கூட 2ஆக அரசியல் காரணங்களுக்காக உடைத்தவர்கள் இருக்கிறார்கள். இப்ப இன்று கூட மனதுரிமை ஆணைக்குழுவில் எந்த தீர்மானமும் வராது, எதுவும் வராது என்றால் கூட வெளியில் செல்லாது அங்கு சென்று 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 அதற்குள் ஏதோ தாங்கள் ஏதோ செய்வது போல பாசாங்கு செய்பவர்களும் இருக்கிறார்கள். அப்ப மாஸ்டர் கூறியது போல ஒரு சில நாடுகளுடன் நிற்காது வேறு நாடுகளுடன் நாங்கள் பயணிக்க வேண்டும் என்று சொன்னார். அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் கடந்த புதன்கிழமை பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில் ஏற்பட்ட பாதுகாப்பு உடன்பாடு. அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இந்த ஆசிய பிராந்தியத்திலும் அரபு உலகத்திலும் ஏற்படுத்தி இருக்கின்றது. அதுக்கு நான் எத்தனையோ ஆர்டிகிளை பார்த்தேன். எனக்கு பிடிச்சது ஒரே ஒரு வரி ஒருத்தன் போட்டிருக்கிறான். என்னன்னு சொன்னா அதுதான் அந்த ஒரு ஆங்கில ஏடுதான். அதாவது, உலகில் எங்களுக்கும் வேறு நண்பர்கள் உள்ளனர். அதைத்தான் அவர் சொல்லி இருக்கிறார். உலகில் எங்களுக்கும் வேறு நண்பர்கள் உள்ளனர் என்பதை சவுதி அரேபியா சொல்லி இருக்கிறது. நாங்கள் எப்ப சொல்ல போறோம்? உலகில் எங்களுக்கும் வேறு நண்பர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் எப்ப சொல்ல போறோம் என்றால், ஏன் இதை சொன்னது சவுதி அரேபியா என்றால், நம்ப வைத்து, அதாவது அமெரிக்கா வளைகுடா நாடுகளை பாதுகாக்கும், கட்டாரை பாதுகாக்கும். கட்டாரில் தான் வளைகுடா நாடுகளுக்குரிய மிகப்பெரிய தலைமையகம் இருக்கின்றது அமெரிக்காவின். சவுதியை பாதுகாக்கும் என்று அவர்கள் நம்பியிருந்த போது, இஸ்ரேல் தாக்குதலை நடத்திய போது ட்ரம்ப் பேசாமல் தான் இருந்தார். இஸ்ரேலை காப்பாற்ற முற்பட்டார். ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையில் 14 நாடுகள் எதிர்த்தாலும் ட்ரம்ப் ஆதரித்தாலும் அந்த இருதேச கொள்கையை ட்ரம்ப் அதை வீட்டோ செய்தார். அமெரிக்கா வீட்டோ செய்தது. இதுதான் அரபு லீக்கும் மற்றது அரபு கூட்டணியும் அண்மையில் நடத்திய மாநாட்டுக்கு பின்னர் ஷெபாஸ் ஷெரீப் என்ற விமானம் ரியாத்துக்கு போன போது அவருக்கு முதலில் பாதுகாப்பு வழங்கியது ரோயல் சவுதி அரேபியா ரோயல் ஏர்ஃபோர்ஸ் F-15. இந்த F-15 விமானங்கள் பூட்டின் வரும்போதும் ட்ரம்ப் வரும்போதும் தானே பாதுகாப்பு வழங்குவது. இந்த முறை பாகிஸ்தானுக்கு கொடுத்திருக்கிறார். அது மட்டுமில்ல, செங்கம்பள வரவேற்பு. அதுதான் கிரஹாம் அமெரிக்காவின் செனட்டர் கேட்ட போது பாகிஸ்தான் கூறியிருக்கிறது, தாங்கள் யுரேனியம் என்ரிச் பண்ண போறோம், அது என்னத்துக்கு என்று சொன்னால் அணு சக்திக்காக, அணுக்குண்டுக்காக இல்ல, அணு சக்திக்காக. அப்ப அமெரிக்காவின் செனட்டர் கிரஹாம் அவற்றை வாய்வே உதவார். அவர் கேட்டிருந்தார், நீங்கள் யுரேனியத்தை என்ரிச் பண்ணி அணுக்குண்டு செய்தால் என்ன செய்வது? அதுக்கு சவுதி சிரிச்சிட்டு சொன்னாங்களா, எனக்கு அணுக்குண்டு தேவை என்றா நான் பாகிஸ்தான் கேட்டோன்னா கொண்டு வந்துட்டு போவான். அதுதான் நட்பு என்றது. கிட்டத்தட்ட 1947 பாகிஸ்தான் பிரிந்த போது முதலில் பாகிஸ்தானை அங்கீகரித்த நாடு சவுதி அரேபியா. அதற்கு பிற்பாடு கூட 98ஆம் ஆண்டு இந்தியா அணுக்குண்டு பரிசோதனை செய்த போது பாகிஸ்தான் முதலில் தொலைபேசி எடுத்தது சவுதி அரேபியாவுக்குத்தான். கேட்டது ஒன்றுதான், நான் அணுக்குண்டு பரிசோதனை செய்ய போகிறேன், மேற்குலகம் அமெரிக்கா உட்பட எனக்கு தடைகளை போடுவார்கள், பொருளாதாரத்தை முடக்குவார்கள், நீ எனக்கு உதவுவியா? அவங்க சொன்னாங்க, நாங்கள் உதவுறோம். ஒவ்வொரு மாதம் 50,000 பீப்பா எண்ணெய்களை அனுப்பினார்கள் இன்றைக்கு பாகிஸ்தானை. இப்ப ஒரே ஒரு அணுவாயுத நாடு முஸ்லிம் உலகத்துல. அப்ப இந்த உடன்பாடு என்னத்தை கூறுகிறது என்று சொன்னால், உங்களை ஒருவர் தொடர்ந்து ஏமாற்றும் போது உங்களுக்கு வேறு இடத்திலும் ஒரு நண்பர்கள் தேவை.
அப்ப அதுதான் அந்த தலையங்கம் அவர்கள் போட்டிருக்கிறார்கள் என்னென்று சொன்னால், உலகில் எங்களுக்கும் வேறு நண்பர்கள் உள்ளனர். அப்ப இதை தமிழர்கள் நாங்கள் எப்போது சொல்லுங்கள் பார்ப்போம். உண்மைதான், பெரிய ஒரு கேள்விதான். அதுதான் நாங்கள் இங்கே அடிக்கடி கூறுவது, இன்டெலெக்சுவல்ஸ், அறிவு குலாம் தேவை என்று மாஸ்டரும் அடிக்கடி கூறுவார், துறைசார் நிபுணர்கள் தேவை. அப்பொழுதுதான் சரியாக மக்களுக்கு தகவல்களை கொடுத்து எவ்வாறு அதை ஒரு நெறிப்படுத்தலாம். இல்லை என்று சொன்னால் இந்த நிலைமை தொடர்ந்து கொண்டேதான் இருக்க போறது. மாஸ்டர், பூகோள அரசியலை பார்க்கும் பொழுது இப்ப பாருங்கள், இஸ்ரேல் பாலஸ்தீனியம், யுக்ரைன் ரஷ்யா, இந்த விடயங்கள். இப்பொழுது நீங்கள் பிரித்தானியா எவ்வாறு பலஸ்தீனியத்தை அங்கீகரிக்க போகின்ற அந்த விடயங்களை நீங்கள் கூறும் பொழுது, சமீபத்தில் கூட நாங்கள் இங்கே கேள்விப்பட்டிருந்தோம், சுவிட்சர்லாந்தில் ஈழத்தமிழர்களுடைய விவகாரம் தொடர்பாக, அரசியல் தொடர்பாக அங்கே கூட்டம் நடைபெற்றதாகவும், கஜேந்திர குமார் பொன்னம்பலம் அவர்களும் தமிழரசு கட்சியில் வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சென்றிருந்தார் என்ற தகவலை அறிந்திருந்தோம். இப்ப நீங்கள் கியஸ்டாமா தொடர்பாக எவ்வாறு அந்த விடயங்களை கூறும் பொழுது ஒரு நல்ல ஒரு சூழலை இப்பொழுது ஏற்படுத்தி இருக்கின்ற என்று நீங்கள் நம்புகிறீர்கள். அந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற குழப்பங்களிலும் பாருங்கள், ஐநாவில் பலஸ்தீனம் தொடர்பாக 99% நாடுகள் சார்பாக வாக்களித்தாலும் ஒரு நாடு அதை நிராகரித்தால் முழுமையாக நிராகரிக்கக்கூடிய நிலைமை ஏற்படுகின்றது. இது எப்படியாயினும் உலகத்தில் ஒரு குழப்ப நிலையும் மாற்றங்களும் வந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டம் தமிழர்கள் சரியான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கின்ற என்று நீங்கள் நம்புகிறீர்களா? ஐக்கிய நாடுகள் சபையை உருவாக்குகின்ற பொழுது மீளவும் 1ஆம் 2ஆம் உலகப் போர்கள் மாதிரியான உலகப் போர்கள் உருவாக்கக்கூடாது என்ற அடிப்படையை தான் உருவாக்கினார்கள். அப்படி உருவாக்குகின்ற பொழுது 5 நாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். பிரித்தானியா, அமெரிக்கா, பிரான்ஸ், சீனா, ரஷ்யா. இந்த 5 நாடுகளும் வந்து தங்களுடைய ரத்து அதிகாரத்தை பயன்படுத்தி எந்த ஒரு விடயத்தையும் ஐக்கிய நாடுகள் சபை வந்து செய்யாமல் தடுத்து நிற்பாட்டலாம் என்கின்ற ஒரு நிபந்தனையை கொடுத்துத்தான் ரஷ்யா, சீனா வந்து கம்யூனிசத்தோட நின்ற நாடுகள். அமெரிக்கா, பிரித்தானியா வந்து புரொட்டஸ்டன்ட் பின்னணியை கொண்ட ஆட்சியில கொண்ட நாடுகளாக இருந்தது. பிரான்ஸ் வந்து கத்தோலிக்க பின்னணியை கொண்ட ஆட்சியை கொண்ட நாடாக இருந்தது. இவ்விதமாக வந்து இவைக்குள்ள இருந்த இந்த சித்தாந்த மோதல்கள் காரணமாக வேறு ஒருத்தர் ஒன்று சேரா இனம் என்ற ஒரு நிலை வருகின்ற பொழுது 3 பேருக்குமான ஒரு முன் நிபந்தனையை வச்சு இங்க 5 பேரும் வந்து தனித்தனியாகவும் நீங்கள் வந்து ஐக்கிய நாடுகள் சபையை கட்டுப்படுத்தலாம் என்ற முறையில் தான் இந்த வீட்டோ பவர் கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்று அந்த சூழ்நிலை இல்லை. இன்று உலகம் முழுக்க இருக்கிற நாடுகள் வந்து அறிவியல்ல வளர்ந்திருக்குது, தொழில்நுட்பத்துல வளர்ந்திருக்குது. பல்வேறு நிலைகள்ல வந்து ஒவ்வொரு நாடும் தனக்குரிய தனித்துவங்களில் வந்து சிறப்பு பெற்றிருக்கிறது. இப்படியான நேரத்தில் இந்த வீட்டோ பவர் தேவையா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த வீட்டோ பவர் இருக்க போய்த்தான் ஐக்கிய நாடுகள் சபை வந்து தன்னுடைய செயற்பாடுதையும் செய்ய முடியாத நிலையில் இருக்கின்றது. இப்ப ஈழத்தமிழருடைய பிரச்சனைகள் கூட அந்த பிரச்சனையை வந்து ஐக்கிய நாடுகள் சபை பாதுகாப்பு சபைக்கு கொண்டு போனால் இந்த வீட்டோ நாடுகள் வந்து வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தலாம் என்ற பிரச்சனை தான் முதன்மை பிரச்சனையாக இருக்கிறது. இப்படியான ஒரு சூழலில் ஒரு உண்மையை நாங்கள் உணர வேண்டும் என்னன்னு சொன்னால், இந்த அனைத்துலக நிறுவனங்கள் என்று சொல்லப்பட்டவை அனைத்துலக வல்லாண்மைகளாக, பிராந்திய மேலாண்மைகளாக இருக்கின்றவை தங்களுடைய உலக முறைமையை ஒழுங்கு செய்வதற்கான ஒன்றுதான். இதனால்தான் நாங்கள் நெடுகிலும் சொல்றது, தனியே வந்து ஐக்கிய நாடுகள் சபைக்குள்ள இருந்து உங்களுக்கான தீர்வு கிடைக்காது, அது அங்குதான் தீர்வு வரும்னு சொல்லி மக்களை கொண்டே மயக்கி விட்டுறாதீங்க. அப்படி நடக்காது ஒரு நாட்டிலே. அந்த மக்களுக்கான பலம், மக்களுக்கு சக்தி அளித்தல், அது கல்வி மூலமாகவும் வறுமையை நீக்கிறது மூலமாக தான் செய்யப்பட வேண்டியிருக்கின்ற. அறியாமை நீக்கிறது மூலமாகவும் வறுமையை நீக்கிறது மூலமாகத்தான் ஒரு மக்கள் இனத்துக்கு சக்தி அளிக்கலாம். ஆயுதத்தால் இன்றைக்கு எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு ஆயுதம் வந்து பெருவளர்ச்சி அடைந்து போயிருக்கிறது. பெருவளர்ச்சி அடைந்த சூழ்நிலையில் வந்து யாருமே இன்றைக்கு வந்து ஆயுத கருவிகளுக்களால யுத்தம் நடக்கிற அளவுக்கு வந்திருக்குது. மனிதன் இல்லாமல் ஆயுத கருவிகளே, ஆயுதம்டா கருவி, கருவிகளை பயன்படுத்தி யுத்தத்தை செய்கிற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இப்படியான ஒரு அபாயகரமான நிலையில் வந்து மக்களுடைய ஒருமைப்பாடும் மக்களுடைய ஆற்றல்களுடைய இணைப்பும் அறிவு வளர்ச்சியும் தான் மிக முக்கியமாக வருகிறது. ஆனா அதை செய்வதற்கான எந்த ஒரு முயற்சியும் ஈழத்தமிழரிடத்துல இல்லை. எப்பொழுது நீங்கள் மாவீரசனத்தை எடுத்தீர்களா என்றால், மாவீரசனத்துடைய முக்கியத்துவம் என்னன்னு சொன்னால், அது வந்து ஒவ்வொரு தேசத்துக்கும் தேசத்துக்குரிய நாளாக ஒன்றிருக்கும்.
நேஷன்ஸ் டே ஒன்று இருக்கும். எல்லா நாட்டிலும் வந்து இந்த மண்ணுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் நினைவு கூர்ந்து மக்கள் எல்லாரும் கொண்டாடுகின்ற ஒரு தேச நாளாக இருக்கும். அவை மாவீரர் தேசத்துக்குரிய நாள். அந்த தேசத்துக்குரிய நாள் என்று சொல்லணும்னா தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்க அத்தனை மக்களுக்கு உரிய நாள். அங்குதான் அந்த முக்கியத்துவம் இருக்கிறது. அந்த தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்க அத்தனை மக்களுக்கு உரிய நாள். அதே மாதிரிதான் இந்த நினைவேந்தல்கள் வந்து வரலாற்றை மிக நினைவு ஊற்றுறதும் இளைய சந்ததிக்கு அந்த வரலாற்று தொடர்ச்சியாக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்பதை உறுதிப்படுத்துகின்ற பொழுதுதான் தேசியம் என்பது உருவாகும். அவை தேசியத்தை உருவாக்குவதற்கு இந்த வரலாற்றின் நினைவுகள் தேவையாக இருக்கிறது. தேச தன்மையை நிலைநிறுத்துவதற்கு மாவீரர் தினம் ஒரு தினம் பல தினம் கொண்டாட முடியாது. ஒரு தினம் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை முக்கியத்துவமானதாக இருக்கின்றது. இந்த வகையில் தான் இவைகள் தோற்றம் பெற்றன. ஆனால் இதையும் அரசியல் படுத்த வழிக்கிட்டா வர்ற சிக்கல் தான் இருக்கிறது. அரசியல் படுத்துறதுக்கு வாக்குக்குரியவை அல்ல இவை. அந்த தமிழர் தாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, தமிழர் தாயமண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழர் அல்லாதவர்களுக்கும், முஸ்லிம்களாக இருக்கட்டும் அல்லது வந்து சிங்களர்களாக இருக்கட்டும், அவர்கள் அந்த மண்ணிலே வாழ்கின்ற போது அவர்களுக்கும் இது தேசிய நாளாகத்தான் இருக்கு. அவர்களும் இந்த வரலாற்றின் நினைவுகளை அவர்கள் மீட்கின்ற தேவை இருக்கின்ற அந்த மண்ணில் தான் அவர்கள் வாழ்கின்றார்கள். மொழியில் வாழ்வதில்லை, மதத்தில் வாழ்வதில்லை, அந்த மண்ணில் தான் ஒருவரும் வாழ்கிறோம். ஆக அந்த மண் பாதுகாக்கப்பட்டால் தான் மிகுதி எல்லாமே வந்து கட்டமைக்கப்படும். அதெல்லாம் மண் மீட்பு போர் என்று சொன்னார்கள். ஆக அந்த பின்னணியில் நாங்கள் சிந்திப்போமாக இருந்தால் அந்த மண்ணில இருக்கிற அத்தனை பேருக்கும் வீட்டுல கலந்து கொள்றதுக்கு ஒரு உரிமை இருக்கு. அது யாருமே தடுக்க முடியாது. ஆனால் ஒரு பொதுவான ஒரு கருத்தியலை இப்பொழுது உருவாக்குறை பார்க்கிறோம். என்னன்னு சொன்னால் தமிழர்களுடைய கட்சிகள், தமிழர்களுடைய அமைப்புகள், தமிழருடைய இயக்கங்கள் எல்லாவற்றை பற்றியுமே விமர்சிக்கிறார்கள். அவை எல்லாரும் கூடாதுன்னு சொன்னால் வெறும் சிங்களவர்களுக்குத்தான் இவர்கள் பக்கத்துணியாக போறார் என்ற ஒரு விதண்டாவாதம் ஒன்றும் முன்வைக்கப்படுவதை பார்க்கின்றோம். அதுதான் அவர்களுடைய அறிவு, அவ்வளவுதான் அறிவு என்று சொல்ல இல்லை. அங்க என்ன பிரச்சனை என்று சொன்னால் சிங்களவர்கள் வந்து பகைமையை பாராட்டி எங்களுடைய மண்ணை அழித்த வரலாற்றை கொண்ட ஒரு பகுதி இருக்கிறது. அவர்களுக்குள் கூட சில பேர் வந்து அந்த மாதிரியாக நடந்ததுடைய விளைவுகளுக்கு தாங்கள் வந்து மாற்றி வழிகளை செய்யணும் என்ற எண்ணமுள்ளவர்களும் இருக்கின்றார்கள். மொழிச்சிங்களவர்களை நாங்கள் கூட சொல்ல முடியாது. ஆகவே அத்தகையவர்களுக்கும் இந்த செய்திகள் செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. வரலாற்று நினைவுகள் விடயங்கள் செல்ல வேண்டிய இருக்கின்றது. மற்றது உங்களை குறை சொல்லுவது நீங்கள் நிறைவுறதான் சொல்றமே தவிர உங்கள் ஒருவரையும் விட்டு விலகி போய் சொல்ல. எல்லாரும் பணி செய்யுங்கள். பணி செய்வதற்கு நிறைய ஆட்கள் தேவை. ஆனால் நீங்கள் செய்கிற பணிகளால் நீங்கள் வந்து மக்களை பலப்படுத்துகிறீர்களா அல்லது எதனை செய்கின்றீர்கள் என்பதை ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். இந்த 2009ஆம் ஆண்டுல இருந்து 2015ஆம் ஆண்டுக்கு 2025ஆம் ஆண்டுக்கு இடப்பட்ட 16 ஆண்டு காலத்தில் தேச நிர்மாணம் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கிறது? நேஷன் பில்டிங் ப்ரோசஸ். தேச நிர்மாணத்தின் அடிப்படையில் தான் மக்களுடைய சக்தியே தங்கி இருக்கிறது. அந்த தேச நிர்மாணத்தை ஒரு வகையில் நாங்கள் வந்து இலட்சியங்களோடு செய்ய வேண்டிய தேவையும் இருக்கிறது. இன்னொரு பக்கத்தில் மக்கள் வந்து சர்வைவல் மெக்கானிசத்துக்கு கீழே, அதாவது தப்பி பிழைக்கிற பொறிமுறைக்கு கீழே அவர்களுக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் வந்து அவர்களை தங்களுடைய குடிகளாக வைத்து ஆட்சி செய்வதை உலகம் ஏற்றுக்கொண்ட நிலையில் இருக்கின்றது. அவ்விதமான சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுடைய நாளாந்த வாழ்வு அந்த ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு கூடாகவும் முன்னெடுக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன்னு சொன்னால் அந்த ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு தான் இன்றைக்கு அங்கு உழைக்கின்ற தமிழ் மக்கள் மொழிபெயரும் வரி செலுத்துகின்றார்கள். அப்ப தமிழ் மக்கள் வரி இன்றைக்கும் அவர்களிடத்தில் செல்வதை உலக முறைமைகள் ஏற்றுக்கொள்கின்றன. அப்படி என்றால் அந்த மக்களுடைய நாளாந்த வாழ்வையும் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதே நேரத்தில் வந்து அந்த மக்களுடைய மக்களையும் பாதுகாக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. நாளாந்த வாழ்வு, மக்கள், மண், இதுல மக்களும் மண்ணும் வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய முக்கியமானவை. ஆனால் இந்த நாளாந்த வாழ்வு இல்லாமல் உங்களால் வந்து மக்களை பாதுகாக்க முடியாது. மக்கள் இழக்கப்பட்ட பின் மண் வந்து சுடுகாடாத்தான் இருக்கும், அல்லது வேறு இனத்தவர்கள் வாழ்கின்ற ஒன்றாத்தான் இருக்கும். இன்றைக்கு ஏன் மக்களை வந்து காசால இருந்து விரட்டி அடிக்கிறார்கள்? ஏனென்று சொன்னால் அமெரிக்கா வந்து அந்த பகுதியை வந்து ஒரு கடற்கரை ஓர சுற்றுலா பெருநகராக மாற்றுவதற்கு முழுக்க முழுக்க பிசினஸ். இதே மாதிரி தான் நடக்குது உலகத்துல. இன்றைக்கு அப்படித்தான் எங்களோட பக்கத்திலும் எங்களுக்கு மேலான இந்த ஸ்ரீலங்காவுடைய இன அழிப்பு, இனத்துழைப்பு எல்லாத்தின் அடிப்படை என்ன? எங்களுடைய நிலத்தை, எங்களுடைய நாளாந்த வாழ்வை தடுத்து எங்களுடைய நிலத்தை பறிப்பது. நிலம் பறிவை கொண்டிருக்கின்றது. அதை தடுப்பதற்கான வேலைகள் செய்யப்படத்தான் வேணும். ஆனா அந்த நிலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் அங்க நிலவர வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த விடயங்களில் வந்து உரையாடல்கள் தான் மிக முக்கியமானதாக வருகின்றது. எல்லாரோடும் உரையாட வேண்டிய தேவை இருக்கின்றது. எல்லாரோடும்
அதாவது வந்து அரசாங்கங்களாக செயற்பட்டு கொண்டிருக்கிற அத்தனை பேரும் உலக நாடுகளில் உரையாட வேண்டிய தேவை இருக்கின்றது. உலக மக்களோட உரையாட வேண்டி இருக்கின்றது. இந்தியாவினுடைய பிராந்திய மேலாண்மையை யாரும் வந்து குறைத்து மதிப்பிட முடியாது. அதனுடன் உரையாடித்தான் ஆக வேண்டி இருக்கின்றது. ஸ்ரீலங்கா வந்து தற்காலிகமான ஒரு ஆட்சியை வந்து அங்கே செய்கின்றது என்று நாங்கள் சொன்னாலும் உலக நாடுகள் அதுதான் உன்னுடைய ஆட்சி என்று அவர்களுக்கு தான் எல்லாத்தையும் செய்கின்ற நிலையாக இருக்கின்றது. ஆகவே இதுவரை எல்லாத்தையும் மாற்றியமைக்க உரையாடல்கள் மூலம் தான் இதை மாற்றியமைக்க முடியுமே தவிர அந்த உரையாடல் இல்லாமல் டயலாக் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. இன்றைக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு பின்னேறம் வந்து அமெரிக்கா வந்து சீனாவோட டிக்டாக்கை திரும்ப கொண்டு வந்து உரையாடல்களை தொடங்குவதற்கு எவ்வளவோ முயற்சிக்கிறார்கள். ஏன் சீனாவோட அமெரிக்கா உரையாடல் தொடங்க வேண்டிய தேவை இருக்குது என்றால் சீனாவோடு அமெரிக்கா தொடர்பு கொள்ளாமல் வாழ முடியாத சூழ்நிலை இருக்கின்றது. அதே நேரத்தில் மிக தந்திரமான வேலைகள் எல்லாம் அமெரிக்கா செய்கிறது. இந்தியாவை கொண்டு வந்து போதைப்பொருள் நாடுகளோட பட்டியலில் போட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் ட்ரம்புக்கு வந்து தான் தனிப்பட்ட நண்பன் என்று சொல்கின்றார். அப்ப மக்களையும் மண்ணையும் பிரிக்கின்ற வேலை செய்கின்றார். இதைத்தான் சந்திரிகா செய்தார். தமிழ் மக்களையும் தமிழ் மக்களுடைய தேசிய விடுதலை போராட்டத்தையும் பிரிக்கின்ற வேலையை தான் சந்திரிகா செய்தார். அதுல பின்னணியில் தான் பல தமிழர்கள் ஏமாந்தார்கள். அதே மாதிரிதான் இப்ப ட்ரம்ப் என்ன செய்யறார், மோடி என்னுடைய நண்பன் ஆனா நாடு வந்து போதைப் பொருள் பட்டியல இடப்படுகிறது. யோசிச்சு பாருங்க இந்த மாதிரியான தந்திரங்களை கையாண்டு கொண்டிருக்கின்றார்கள் என்று. ஆக இந்த தந்திரங்கள் மிக்க இந்த உலகத்துல வாழ்றதுன்றது ஒருமைப்பாட்டினாலதான் வாழலாம். இந்த ஒருமைப்பாடு எப்படி வரும்? நாங்கள் என்ற எண்ணம் வந்தால் ஒழி கடைசி மட்டும் வராது. நாங்கள் என்ற எண்ணத்தை உருவாக்குறதுக்கு நாங்கள் வந்து ஒருத்தர் உரையாடி பிரச்சனைகள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம், துயரங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம். மனித வாழ்வினுடைய பிரிக்கப்பட முடியாத பகுதிகள். அவற்றை எதிர்கொள்வதற்கான அந்த மன துணிவு, நேர சந்திச்சு பேசுகிற மன துணிவு, ஒரு இடத்துல உட்கார்ந்திருந்து பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை காண்கின்ற அந்த துணிவு இல்லை என்று சொன்னால் உரையாடலை ஏற்படுத்த முடியாது. யார் வந்து உரையாடலுக்கு பயப்படுறானோ அவன் தான் உரையாடலை ஏற்படுத்தாமல் இருப்பான். உரையாடலுக்கு பயப்படுறவங்க எப்படித்தான் தேசிய தலைவர் எந்த ஒரு நாட்டில் என்றாலும் பேச மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். அல்லது இந்த சந்திரசேகரமா இருக்கட்டும், ஹக்கீமா இருக்கட்டும், அல்லது வந்து தொண்டமானாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் வந்து அமைச்சர்களாக இருந்த ஒரு காலகட்டத்துல வந்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்தில் அமைச்சர்களாக இருந்தார்கள். 13வது திருத்தத்தை ஏற்றுக்கொண்ட நிலையிலும் கூட இருந்தார்கள். ஆனால் இவரெல்லாம் கிளிநொச்சிக்கு வந்த பொழுது தேசிய தலைவர் அவர்கள் அந்தந்த அவர்களுடைய அந்த பொசிஷன் பவர் என்று சொல்லப்படுற அந்த பதவிகளுக்குரிய அந்த அதிகாரத்துக்கு மதிப்பளித்துத்தான் செயற்பட்டாரே தவிர யாரையாவது அவமதித்தார்களா? இவர்கள் எல்லாம் தேசிய தலைவருடைய அந்த வழிகாட்டில் வந்தவர்கள் என்று தானே கூறுகிறார்கள். இப்ப தியாக தெளிவனின் வழியில் என்று தானே பயணிக்கிறார்கள். சொல்கின்ற தியாக தெளிவன் வழியில் வருகின்றோம் சொல்கின்றார்கள். தியாக தெளிவன் சொன்னது என்ன? மக்கள் போராட்டம். அந்த மக்கள் போராட்டம் சொல்ற அத்தனை மக்களையும் உடைக்கின்ற போராட்டம். எனக்கு கர்னல் கிட்டு அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள். அதாவது தேசிய விடுதலை என்றது என்ன, எல்லா மக்களும் உள்வந்து இணைகிறதுக்கு பிறகு தேசிய விடுதலை, ஆயுதத்துக்கு அல்ல. அவர்கள் அறியாமையில் நிற்கின்றார்கள், விளக்கமின்மையில் நிற்கின்றார்கள். அவர்கள் அறிந்து விளக்கத்தை பெறுகின்றவர்கள் அவர்கள் உள்ளெடுக்கின்ற அந்த தன்மையோடு தான் நாங்கள் இருக்கின்றோமே தவிர யாரையுமே இங்க மொழி முக்கியம் இல்லை, இங்க வந்து மதம் முக்கியம் இல்லை, இங்க வந்து பிரதேசம் முக்கியம் இல்லை. எங்கள் மண்ணில வாழ்கின்ற அவ்வளவு பேரையும் உள்ளடக்கியதுக்கு பேர் தான் தேசிய விடுதலை போராட்டம். அவர்களுடைய அவ்வளவு பேருடைய பாதுகாப்பு, அவ்வளவு பேர்களுடைய அமைதி, அவ்வளவு பேருடைய வளர்ச்சி, இதைத்தான் விடுதலை போராட்டம் என்று சொல்வது. இதைத்தான் தேசத்தின் ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் மிக தெளிவாக சொல்கின்ற பொழுது, இந்த சூழ்நிலை வருவதற்கு இடம் அளிக்கக்கூடிய முறையில் ஒரு தற்காலிக நிர்வாக அரசாங்கத்தை தாருங்கள். என்னதான் இந்த உளவியல் இல்லை, அவருக்கு வடிவா தெரியும். இந்த அரசியல் உளவில சிங்களம் இல்லை, தமிழ் இல்லைன்றது அவர்கள் மண்ணோடு மண்ணு வாழ்ந்தவர்களுக்கு தெரியும். ஆனபடினா அவர்கள் சொன்னார்கள், என்ன இந்த அரசியல் உளவியலுக்குள்ள அரசியல் பேச்சுவார்த்தைக்குள்ள போகாமல் ஒரு நிர்வாக அலகுகளை அனுமதியுங்கள். எங்கள் பக்கத்தை நாங்கள் வந்து வளர்த்தெடுக்கிறோம், உங்கள் பக்கத்தை நீங்கள் வளர்த்தெடுங்கள். அந்த நிர்வாக அலகுகள் வளர்கின்ற பொழுது நாங்கள் வந்து பொருளாதார பிரச்சனைகள் தீரும், வறுமை பிரச்சனை தீரும், கல்வி பிரச்சனைகளால் அறியாம நீங்கும். அப்படி வருகின்ற பொழுது பின்னர் நாங்கள் உட்கார்ந்திருந்து நாங்கள் வரலாற்று தாயங்களை கொண்டிருக்கின்றோம் என்ற அந்த தேசத்தன்மையுடன் எங்களோடு வாழ்கின்ற முஸ்லிம் மக்கள், எங்களோடு வாழ்கின்ற வலிய மக்கள், அவர்களை இணைத்து என்ன சந்தேகம் இருக்கிறது, என்ன அச்சம் இருக்கின்றது என்று ஒரு இடத்துல நாங்கள் உட்கார்ந்திருந்த சந்தேகங்களையும் அச்சங்களையும் தீர்க்கின்ற ஒரு அரசியலமைப்பை உருவாக்கின்ற பொழுதுதான் அது இலங்கை தீவுக்கான அரசியலமைப்பாக மாறும் என்று சொன்னார்கள். இது நாங்கள் சொல்லவில்லை, தேசத்தின் ஆண்டன் பாலசிங்கம் அவர்களே பலமுறை சொன்னது. ஆனால் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் எப்பொழுதுமே தெளிவாக இருக்கின்றோம், ஒரு தலைமையில் தெளிவாக இருக்கின்றோம் என்றுதான் சொல்கின்றேன். அந்த ஒரு தலைமை வந்து தமிழர் ஒருங்கிணைப்பு என்ற அந்த 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 கோட்பாட்டோடு இருக்கின்றது. தமிழர்களை யார் ஒருங்கிணைக்கின்றார்களோ அவர்கள் தான் அந்த ஒரு தலைமையாக நிற்பார்கள்.
தேசிய தலைமை அதைத்தான் செய்தது. தமிழர்கள் ஒருங்கிணைத்தது. தமிழர்கள் ஒருங்கிணைப்பதன் மூலமாக எங்களுடைய மண்ணினுடைய தனித்துவத்தை நாங்கள் போட வேண்டிய தேவை இருக்கின்றது. அது தமிழர் ஒருங்கிணைப்பின் மூலமாக தான் அறியாமையோ வறுமையோ நீக்கக்கூடிய கல்விக்கையோ அல்லது வேலை வாய்ப்பையோ அல்லது பொருளாதாரத்தையோ வளர்க்கலாம். இதுதான் தமிழர் ஒருங்கிணைப்பு. தமிழர் ஒருங்கிணைப்பை நாங்கள் செய்கின்ற பொழுது அந்த தலைமை தான் ஒரு தலைமையாக இருக்க வேண்டும். பல தலைமைகளுக்கு நொண்டால் பல்குழுவும் பால்சை முற்பகையும் வேந்தலைக்கும் கொள்குறும்பும் உள்ளது நாடு என்ற நிலை வேறு. இதைத்தானே இப்பொழுது உருவாக்கி வச்சுக் கொண்டிருக்கிறோம். பல்குழுவாக நின்று பால்சை முற்பகை வளர்த்துக் கொண்டிருக்கிறோம். பால்சை முற்பகையிலேயே நேரமும் போகுது, உழைப்பும் போகுது, மனித வலுவும் போகுது. அதே நேரத்தில் சிங்கள மக்கள் இந்த 16 ஆண்டுகள் எவ்வளவுக்கு முன்னேறி இருக்கின்றார்கள். தயவு செய்து ஒரு திரும்பி பாருங்கள், எவ்வளவு தூரத்துக்கு முன்னேறி இருக்கின்றார்கள். உலகத்தினுடைய அத்தனை நாடுகளும் அவர்களுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய முறையில் முன்னேறி இருக்கின்றார்கள் என்பது வெளிப்படையான உண்மை. அவர்களுடைய அரசியலுக்காக அல்ல, அவர்களுடைய பொருளாதார வளர்ச்சி, அவர்களுடைய அறிவியல் பங்கெடுப்பு, தொழில்நுட்ப பங்கெடுப்பு காரணமாக முன்னேறி கொண்டே இருக்கின்றார்கள். இன்றைக்கு ஸ்ரீலங்கா தன்னுடைய 3வது செயற்கைக்கோளை பேர்ட்ஸ் எக்ஸ் டிராகன் ஃபிளை என்ற பேர்ல வானவெளிக்கு அனுப்பி இருக்கின்றது. அப்ப அதற்கு ஒரு முன்னேறுகின்றார்கள். நீங்கள் கொழும்பில் இருந்து வருகின்ற பொருளாதார அறிவியல் தொழில்நுட்ப டெக் வளர்ச்சிகளுக்கு எடுத்து நோக்குங்கள். அதற்காகத்தான் பங்கு பெற்றுவார்கள். எங்கள் பக்கத்தில் நாங்கள் என்னத்தை செய்து வச்சிருக்கிறோம்? எந்த தூரத்துக்கு அங்க இந்த வளர்ச்சியில் ஏற்படாத காரணத்தினால மக்கள் அந்த இடத்தை விட்டு நகர்ற தன்மைக்குள்ள போய் கொண்டிருக்கிறார்கள் எளியவர்கள். இதில் நாங்கள் இந்த நடைமுறையில் இருக்கின்ற பிரச்சனை சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. எங்களால் முடியும், எங்கள்கிட்ட அத்தனையும் இருக்கிறது. ஆனால் தேவையற்ற முறையில் எப்படி செயல்படுவது என்பதற்கான ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்காத காரணத்தினால், அந்த பொது கட்டமைப்பு அரசியல் அல்ல, வாழ்வியலை கொண்டு வருவது, மனிதனை பாதுகாப்பது, மனித தேவைகளை பூர்த்தி செய்வது. மனிதனை பாதுகாத்து மனித தேவைகளை பூர்த்தி செய்யாத ஒன்றால் பொருளாதார வளர்ச்சி அடைய முடியாது என்று நாங்கள் அன்றகுமார திசுநாயக்காவும் சொல்ல வேண்டிய தேவையில் இருக்கிறோம். அவர்கள் செய்கின்ற ஒரே ஒரு பிழை என்னன்னு சொன்னால், வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய தாயகம் என்றதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா இருந்தால், அந்த அடிப்படையில் அவர் செயற்படுவார்களா இருந்தால் இலங்கையினுடைய வறுமையும் அறியாமையை நீக்க முடியும். ஆனால் அவர்கள் ஒரு புறத்திலே இந்த இனவாதம் இல்லை என்று சொல்லிக்கொண்டு இனவாதத்துக்குள் இருக்கின்றார்கள். நீ இனவாதம் இல்லை என்று சொன்னால், மதவெறி இல்லை என்று சொன்னால், வடக்கு கிழக்கில் வரலாற்றுக்கு முற்பட காலத்தில் தமிழர்கள் இருக்கின்றார்கள். அந்த பொருளாதாரத்தை அவர்கள் வளர்க்கட்டும், மீதி பக்கத்தை நாங்கள் வளர்க்கின்றோம். அந்த பொருளாதார வளர்ச்சி கூடாக வருகின்ற எழுச்சி கூடாக நாங்கள் இலங்கை தீவை ஒருங்கிணைந்து பாதுகாப்போம் என்று கூறுங்க. அவர்களோட பிரச்சனை முடிஞ்சது. இதுக்குள்ள நீங்கள் இனத்தையும் கூப்பிடுவோனா, மதத்தையும் கூப்பிடுவோனா, ஒன்றையும் கூப்பிடுவோனா? இதுதான் காலாதிகால மார்க்ஸ் சொன்ன விடயம். நீங்க மார்க்சிசத்தை பற்றி கதைக்க வலிக்கிறீங்க, லெனிசத்தை பற்றி கதைக்க வலிக்கிறீங்க, மாவோயிசத்தை பற்றி கதைக்க வலிக்கிறீங்க. தமிழர்களுக்கு எல்லாம் தெரியாத விஷயங்களா? எல்லாமே தெரிந்தவர்களாம் தமிழர்கள். ஆகவே நீங்கள் செய்கிற பிழை என்று சொன்னால், எங்களுடைய மண்ணை எங்களுடைய என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்கள். எங்களோட அரசியல்வாதிகள் செய்கிற பிழை என்னென்றால், இந்த மண் எங்களின் சொந்த மண் என்பதை சொல்ல மறுக்கிறாள். அதால் தான் நாங்கள் இறமை என்று சொல்வது இந்த மண் எங்களின் சொந்த மண் என்று ஒவ்வொருவரும் சொல்ல வைக்க வேண்டும் என்று அந்த தன்மைக்காகத்தான் சொல்றோம். அந்த அடிப்படையிலே நாங்கள் செயற்படாதான் இவ்வளவு பிரச்சனை. இந்த மண் எங்களின் சொந்த மண் என்ற அந்த தன்மை இல்லாவிட்டால் நாங்கள் என்ற அந்த எண்ணம் கூட வராது. இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லோரும் ஒருவர். இங்கு மொழி மதம் நிறங்கள் கூட 2வதா போய்விடும். சாதி பிரதேசம் எல்லாம் பின்னுக்கு போயும். இந்த மண் எங்களுடைய மண் என்றது அந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லோருக்குமான ஒரு தன்மையை கொண்டதாக இருக்கிறதா. இறமையை பற்றி பேசுங்கள். அந்த மண்ணில வாழ்ற எல்லாருக்குமே இறமை இருக்குது, ஏதோ ஒரு வகையில் வேறும். அதை பற்றி நாங்கள் விளக்கமாக பேச வைக்க நேரம் இல்லை. நான் நினைக்கிறேன் புரிந்திருக்கும் என்று. நாங்கள் யாரையும் குறை சொல்லவில்லை, யாரையும் நாங்கள் வெறுக்கவும் இல்லை. நீங்கள் சரியாக உங்களை விளங்கிக் கொள்ளுங்கள், மற்றவர்களை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்களை விளங்கிக் கொள்வதாக இருந்தால் மற்றவர்களை புரிந்து கொள்ள வேணும். மற்றவர்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை விளங்கிக் கொள்ள மாட்டீர்கள். நான் சொல்வதுதான் சரி, நான் செய்வதுதான் சரி என்று வாழ்கின்ற ஒரு மனிதன் ஒரு மிருகமாகத்தான் வாழ்வானே தவிர மக்களாக வாழ முடியாது. அதாலதான் உயர்தினை என்பனர் மக்கள் சுட்டியேன்னு சொல்லி தொல்காப்பியன் சொன்னது. நீங்கள் மக்களாக வாழ்றதா என்றால் ஒவ்வொருவருடைய கருத்தையும் ஒவ்வொருவருடைய எண்ணங்களையும் நீங்கள் அறிந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்கியீர்களா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மக்களாக ஈழத்தமிழர்களாக வாழ்கிறீர்கள் என்பதை அந்த இடத்துல கோரிக்கொள்ள விரும்புகின்றோம். நன்றி மாஸ்டர் அரசர்களே. நீங்கள் இருவரும் கூறிய விடயங்களை பார்க்கும் பொழுது, இப்ப நினைவேந்தல் என்று வரும் பொழுது அரசியலாகவும் வியாபாரமாக நடைபெறுகின்றது. இனி புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகள் இருக்கின்ற அமைப்புகளுடைய செயல்பாடுகளை இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது, இனி பூகோள நகர்வுகளை பார்க்கும் பொழுது தமிழ் மக்களை பொறுத்தமட்டில் எங்கே நிற்கின்றோம்? இப்பொழுது எங்க நிற்கிறோம் என்று சொன்னால், எங்களிடம் ஒரு சரியான கட்டமைப்பு இல்லை, சரியான அரசியல் கட்சிகளும் இல்லை, அமைப்புகளும் இல்லை. என்று சொன்னால் இது ஒரு விடுதலை போர். நாங்கள் ஒரு ஏற்கனவே இருக்கின்ற நாட்டில அரசியல் செய்யவில்லை,
அல்லது ஒரு குழுமமாக இல்லை, ஒரு இனத்தின் விடுதலை போர். இப்ப நீங்கள் காசாவில இடம்பெறுகிற பலஸ்தீன விடுதலை போர், வியட்நாம் விடுதலை போர், ஏன் எங்கட விடுதலை போரின் போது இடம்பெற்ற தியாகங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாவற்றையும் பார்த்திருப்போம். அவற்றையெல்லாம் கடந்து வாட்ஸ்அப்பிலும் முகநூலிலும் பொங்கல் திருவிழாவிலும் அல்லது மரபு திங்கள் என்றும் இப்படி விழாக்களை நடத்தி விடுதலையை வென்றெடுக்கிறதுன்றதை நான் ஒரு இடமும் பார்க்கல. இப்படி இதுகளை வச்சுக்கொண்டு இப்ப என்னென்றால் அவன் ஸ்ரீலங்காண்ட அரசியல் சட்டத்தை ஏற்று இலங்கை அரசின் சம்பளத்தை வாங்கி கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினரா வேலை செய்ய போனவனை தூக்கி என்று வச்சு நீங்கள் தேசியவாதி ஆக்கினால் அது அவன் பொறுப்பு இல்லை, அது உங்களோட பொறுப்பு. அது நீங்கள் சில ஒரு குழுக்கள் அவர்களை வியாபாரத்துக்கு பிசினஸுக்கு அவர் அதை செய்வார் இதை செய்வார் என்று மக்களை ஏமாற்றியாச்சு. 16 வருடங்கள் ஏமாற்றியாச்சு. ஆனால் அந்த ஏமாற்றியதையாவது உண்மையை சொல்லுங்கோண்டா இல்லை, யாரும் உண்மையை சொல்வதாகவும் இல்லை. இப்ப நான் முதல் கூறியது போலதான் எங்களுக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள் என்று நண்பர்களை வெளியில் தேட வேண்டிய நேரம் என்றால் தான் இருக்கிற நண்பர்கள் வேலை செய்வார்கள். இல்லை என்று சொன்னால் அவர்கள் தொடர்ச்சியாக உங்களை ஏமாற்றத்தான் பார்ப்பார்கள். நாங்கள் அண்மையில் கதைத்திருந்தோம், 23 வருடங்களுக்கு முன்னர் அண்டன் பாலசிங்கம் அவர்கள் போனார் சுவிட்சர்லாந்து பெடரல் சிஸ்டத்தை பற்றி பார்க்க. இப்ப திருப்பியும் போறாங்க. முதல்ல பிறகும் 0 இருந்த ஆரம்பத்தில் இருந்த ஒரு கேள்வி எழுது. அவர்கள் அப்போதும் நேரத்தை வாங்குவதற்கு ஏமாற்ற கூட்டிக் கொண்டு போனார்கள். இப்போதும் தற்போதைய அரசுக்கு ஒரு டைமை கொடுக்கறதுக்கு ஏமாற்ற கூட்டிக் கொண்டு போகிறார்கள் என்பதுதான் வெளிப்படையான. ஏன் ஏமாற்றுகிறார்கள் என்று யாரும் சிந்திப்பதில்லை. ஏன் ஏமாற்றுகிறார்கள், அதை வெல்ல வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும், அதுதான் இப்ப எங்களுக்கு தேவை. அந்த 2 கேள்விகள் தான் எங்களிடம் இருக்கிறது. பெரிய சவாலான ஒரு நேரம் போல் இருக்கின்றது தமிழர்களை பொறுத்த மட்டில். பாருங்கள், எந்த விடயங்களை நாங்கள் இங்கே சுட்டி காட்டி என்னென்ன நடக்கின்ற விடயங்களை மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரும் பொழுது அதற்கு கூட ஒரு விமர்சனம் என்னவென்றால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அதான் நீங்களே மாஸ்டர் எத்தனையோ தடவைகள் கூறிவிட்டீர்கள், என்ஜினியர் டாக்டர் வேலையை பார்க்க முடியாது என்ற விடயங்களை நீங்கள் எத்தனையோ தடவைகள், அது அவர்களுக்கு புரியல. ஆனால் அது யூடியூபில் யாரும் கேட்கலாம், யாரும் பார்க்கலாம், யாரும் போடலாம் தானே. வானொலி நேயர்கள் தொடர்ச்சியாக இந்த விடயங்களை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் அதை புரிந்து கொள்கிறார்கள். என்னை பொறுத்தமட்டு தமிழர்கள் ஒரு சிக்கல், இடியப்ப சிக்கல் நிலைமையில் இருப்பது போல் இருக்கின்றது. இதை ஓரளவுக்கு தெளிவுபடுத்துவதற்கு என்ன செய்யலாம்? தெளிவுபடுத்துவதற்கு என்று சொன்னால், இப்ப எல்லோரும் அமைப்புகளை வைத்திருப்ப நீங்கள் கூறியது போலதான் நாங்கள் ஒரு ஊடகம் என்று சொன்னால், இப்ப அல் ஜசீரா ஒரு ஊடகம், கார்டியன் ஊடகம், டெலிகிராஃப் என்று சொன்னால் அவர்கள் தங்கள் கடமைகளை செய்கிறார்கள். ஊடகம் என்பது என்ன? அரசாங்கம் எப்ப செய்தியை வெளியிடும் அதை அப்படியே வாங்கியது பேப்பர்ல அடிச்சு போட்டுட்டு படுத்திருக்கிறது இல்லை ஊடகம். அரசு சொல்லாத செய்தியையும் தேடி எடுத்து, இந்த அமைப்புகள் செய்கிற திருட்டுத்தனங்களையும் தேடி எடுத்து செய்கின்ற வேலைகளை எல்லாம் கொண்டு வந்து மக்கள் முன் வைப்பதுதான் ஊடகம். அதை நாங்கள் சரியாக பல இடங்களில் செய்து கொண்டிருக்கிறோம். சரி, இந்த அமைப்புகள் இப்ப மனித உரிமைகள் செய்ய போறோம் என்று நீங்கள் ஒரு அமைப்பை தொடங்கினால் நீங்கள் பொறுப்பை கூறுங்கள். ஊடக சார்பாக பொறுப்பு கூற வேண்டும் என்றால் ILC கூறும் பொறுப்பை, நாங்கள் இந்த பொறுப்பை செய்ய நீங்கள் எத்தனை பேர் கூற தயாராக இருக்கிறீர்கள், பொறுப்பை கூறுங்கள். அன்றைக்கு ஒருவருக்கு என்னிடம் எடுத்து கேட்டார், இந்த அத்தனை அமைப்புகளும் இவ்வளவு காலம் கொடுத்த மகஜர்களை வாங்க இயலுமோ? ஏனென்று இந்த சந்திரிகாக்கள் கடிதங்கள், இவ்வளவு போலியான கடிதங்களை எல்லாத்தையும் அம்பலப்படுத்தி ஒரு புத்தகம் வெளியிட்டார்கள். அதே போல இந்த அமைப்புகளுக்கு அவங்களுக்கே மறந்திருக்கும், அவங்க என்ன எழுதினது ஏது எழுதின ஞாபகப்படுத்தலாம். 16 வருஷமா எத்தனை ஆயிரம் மகஜர்கள் எழுதினீங்கள், என்னென்ன ஒன்றுக்கும் ஒன்றுக்கும் என்னென்ன எழுதி வச்சிருக்கிறீங்க, என்னென்ன தொடர்பு இருக்கின்றத ஞாபகப்படுது. நல்ல ஒரு வேலை தான். அதே போல இப்ப நீங்கள் கேட்டது போல இதை என்ன செய்யலாம்னு சொன்னால், அதாவது ஏதாவது ஒரு அமைப்பு ஒன்றை நான் இந்த வார நேர்களுக்கும் கேட்கிறேன். நான் தேசிய தலைவர் அந்த விடுதலை இயக்கத்தை கட்டியமைத்த போது அவர் இந்த துறையில் நிபுணத்துவம் அல்ல, அவர்களுக்கு ஒரே ஒரு சிந்தனை இருந்தது, இந்த மக்கள விடிவு. அப்படி இந்த மக்கள விடிவென்றிருக்கிறவர்கள் உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். அங்கு போய் கலைத்து இங்க போய் கலைத்து ஏதாவது ஒரு உருப்படியான வேலையை செய்ய பாருங்கள்.
ஒன்றை அமையுங்கள். முதலாவது இந்த பூகோள அரசியல் நிலைகளை உன்னிப்பாக பாருங்கள். நாங்கள் எங்கே காயை நகர்த்த வேண்டும் என்று. இப்ப பாகிஸ்தானுடன் சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் எவ்வளவு ஒட்டுறவாக இருந்தாலும் அவன் தன் நலனுக்காக இன்னொரு நாட்டோட வந்து உடன்பாட்டை போட்டது என்றால் ஒரு வெறுட்டல். அப்படி நாங்கள் விரட்டுவதற்கெல்லாம் பயந்த நீங்கள் விட்டுட்டு ஓடுங்க. உங்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்கின்றது. வெளிநாட்டுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒவ்வொரு கிழமையும் உங்களுக்கு பாட்டியல் இருக்கின்றது. விஸ்கியோ எல்லாம் உங்களுக்கு தாராளமாக இருக்கின்றது. அதையும் குடிச்சு போட்டு வந்து வடிவா உண்டு கொடுத்து எல்லாம் செய்துட்டு ஒரு பார்ட் டைமா வந்து அந்த ஒரு இனத்தை நாசம் மறப்பதை நிறுத்துங்கள். இல்லை பிரச்சனை இல்லை, வரலாறு உங்களையும் பதிவு செய்யும். பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்துல திருவோணமலையில வந்து சிவன் கோயில் அடியில வைக்கப்பட்டிருந்த தியாக திலீபனின் திருவுருவப்படத்தை வந்து போலீசார் அகற்றி இருக்கிறார்கள், தொடர்ந்து வந்து நினைவேந்தல் செய்யாதபடி. இத்தகைய விஷயங்கள் வருகின்ற பொழுது இவற்றை முன்னெடுப்பதற்கான எல்லா நாடுகளிலும் உடனடியாக அவற்றை முன்னெடுக்க அமைப்புகளும் எங்கள்கிட்ட இல்லை. இது பாரதூரமான விடயம். நினைவேந்தலை செய்து கொண்டிருக்கல அது நினைவேந்தல் தடை செய்யக்கூடிய முறையிலே அகற்றிட்டு போயிருக்கிறார்கள். ஆகவே இங்க என்ன பிரச்சனை என்றால், எங்களுக்குள்ள தேசிய ஒருமைப்பாடு இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. அந்த தேசிய ஒருமைப்பாடு இருந்தால்தான் ஒவ்வொரு துறைக்குமான ஆளணிகள் உருவாக்கலாம், பொருளாதார தன்மையில உருவாக்கலாம், செய்யலாம். பாத்தீங்கன்னா இன்றைக்கு பாத்தீங்கன்னா அமைச்சர் சமரசிங்க 25 கோடி, அரசு தலைவர் அனுரா 5 கோடி, பிரதமர் ஹரிணி 2.5 கோடி, சபாநாயகர் ஜெகத் 8 கோடி, அமைச்சர் நலிந்த 9 கோடி, அமைச்சர் விஜிதகரத் 3 கோடி என்று தேசிய மக்கள் சக்தி காரர்கள் தங்களுடைய சொத்தை வெளிப்படுத்துறாங்க. அப்ப எது உண்மையோ அதை சொல்லி போட்டு வாழுங்க. ஆனா அதுல ஒரு உண்மை வருகுதுன்னா, இன்றைக்கு வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளுமே பணக்கார நிலைக்கு வந்த ஏற்பாடுதான் அவர்கள் வந்து ஆட்சி நிலைக்கு வருகிற சந்தர்ப்பம் இருக்குன்றது இதுல உண்மையாகிறது. அது வேற முடியா. அப்ப சாதாரண மக்களை வளப்படுத்துகிற தன்மையில இப்ப அதுக்குதான் நாங்க டெக்கை பற்றி சொன்னோம். இந்த டெக் என்பதுதான் இன்றைக்கு மிக முக்கியமான விஷயம். இந்த டெக்கை பற்றி நாங்க இன்னொரு நேரத்துல பேசுவோம், பேச நேரம் இல்லை. அனவரணத்தால இதுக்கெல்லாம் அடிப்படையா இருக்கிற ஊடகத்தை தயவு செய்து கருத்து சுதந்திரத்தில் செயற்பட விடுங்கள். என்னும் சேர்ந்த ஊடகம் மக்களை பற்றி பேச வேண்டும், மண்ணை பற்றி பேச வேண்டும், மண்ணை மக்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பதுதான் ஊடகத்திலே கோரிக்கையா இருக்கும். இதுல பேசுற நாங்களை செய்கின்ற ஆக்கள் அல்ல. இன்னென்ன பிரச்சனைகள் நடைபெறுகிறது என்று சொல்கின்ற பொழுது மக்கள் விழிப்படைய வேண்டும், விழிப்படைந்து செயற்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. சிறப்பு. அதே நேரத்தில் யூடியூபில் போட்டவர்களுக்கு நாங்கள் ஒரு பதில் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் ILC வானொலியில் பணிபுரிபவர்கள் எல்லோருமே தொண்டர்களாகத்தான் பணிபுரிகிறார்கள். ஒரு வாரத்தில் 20 மணித்தியாலம் வானொலிக்காக நேரத்தை செலவழிக்கிறார்கள், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல். உங்களால் எத்தனை பேரால் அவ்வாறு ஒரு இனத்துக்காக, ஒரு ஊடகத்துக்காக அல்லது ஏதோ ஒரு விடயத்துக்கு உங்கள் யாரால் ஊதியம் வாங்காமல் கொடுக்க முடியும்? ஒவ்வொரு வாரமும் 20 மணித்தியாலம் முடியுமா? அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அதை பெருமையாக நாங்கள் கூறுவோம் என்றால் நம்முடைய இனத்துக்காக நடைபெறுற வேலையை வந்து குழப்புற வேலையை செய்யாமல் இருந்தீங்கள் என்றாலே மக்கள் இணைந்து செயற்படுவார்கள் என்பதுதான் அடிப்படையான உண்மை. அந்த செய்தியோடு நாங்கள் இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியை கொண்டு வருவோம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்த தமிழறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமா மாஸ்டர் அவர்களுக்கும் பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கும் நன்றி கூறி தனஞானி இந்த நிகழ்ச்சியை கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம் மாஸ்டர். நன்றி, வணக்கம் அரசு. நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.